மாமா? எதுக்காக இவ நம்மள சம்பந்தமே இல்லாம வெளியே எடுத்திருக்கா? இவளுக்கு நம்ம மேல அவ்வளோ அக்கறையா? உங்களுக்கு இப்படி நிறைய நினைக்க தோணுமே. ஏன் உங்க மைண்ட் வாய்ஸ்ல இப்ப கூட என்ன பயங்கரமா திட்டிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனா அத பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல. இங்க பாரு, நீ என்ன நிரபராதின்னு வெளியில எடுத்தாலும் நான் உன்னை நல்லவன்னு நம்ப மாட்டேன். ஏன்னா நீ ஒரு விஷம் உள்ள நல்ல பாம்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவ்ளோ நடந்தும் நீங்க கொஞ்சம் கூட திருந்தல. பரவாயில்ல, சிலரோட பிறவி குணத்தை யாராலையும் மாத்த முடியாது. நீ அன்னைக்கு ஜெயிலுக்கு வந்து என்கிட்ட பேசினது அது எல்லாமே சமாதானப்படுத்துறதுக்கு தான் எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீ சொன்ன மாதிரியே என்ன வெளியில எடுத்துட்ட. நீ பண்ண இந்த நன்றியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அதே மாதிரி நீ பண்ண துரோகத்தையும் நான் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி மாமா. ஆக்சுவலா நீங்களும் உங்க பையனும் சேர்ந்து எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் இப்போ உங்க கூட நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். உங்களை நான் பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா உண்மையிலேயே தூக்கு தண்டனை தான் வாங்கி கொடுத்திருப்பேன். அப்படி இருந்தும் நான் ஏன் உங்களை வெளியே கொண்டு வந்தேன்னு தெரியுமா? ஏன்னா செய்யாத ஒரு தப்புக்காக நீங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறத பாக்குறப்போ மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நீங்களும் என் அத்தை மேல ரொம்ப பாசமா தான் இருந்தீங்க. இப்ப கூட நான் உங்களை வெளியே எடுத்தது அவங்களோட முகத்துக்காக மட்டும்தான். நீ சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா சோழியம் குடுமி சும்மா ஆடாதே. பரவாயில்லையே மாமா, என்னை பத்தி அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அப்புறம் இத்தனை நாள் ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருக்கோம். அதனால போறப்போ ஒரு நல்ல ஹோட்டல்ல வாய்க்கு ருசியா சாப்பிட்டு போங்க மாமா. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? ஓ, ஹோட்டலுக்கு சாப்பிட போனா பில்லு பே பண்ணணும்ல. ஜெயில இருந்து இப்பதான் வந்திருக்கீங்க, கையில காசு இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? கவலைப்படாதீங்க மாமா, நான் கொடுக்கறேன். இந்தாங்க. அட வைங்க மாமா, நல்லா சாப்பிட்டு போங்க, உடம்பு பாத்துக்கோங்க.